ஆயுஷேவேந்திரியே பிரதிஷ்டதி. வேத தர்மசாஸ்திர பரிபாலன சபா ஸ்மிருதி சந்தேசம் தர்மசாஸ்திர செய்திகள். நாம நல்ல நாகரீகமுடையதான மனித பிறகு கிடைச்சிருக்கு. நரத்தம் துர்லபம் லோகே ஆதிசங்கரர் சொல்லுவது. மனுஷனா பிறக்கிறதே புண்ணியம் பண்ணிருக்கணும், அப்படி கிடைச்சிருக்கு. அதிலேயும் பிராமணனா பிறந்தா இன்னும் புண்ணியம். அதிலேயும் வேதாத்தியனம் பண்ணா அதை விட புண்ணியம். அதிலேயும் அனுஷ்டானத்தோட இருந்தா அதை விட புண்ணியம். அதிலேயும் லோகக்ஷேம பிரவൃத்தியில இருந்தா அதை விட புண்ணியம். இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் கிடைச்சிருக்கிறோடு நாம நல்ல நாகரீகமான ஜீவிதத்தை வாக்கி இருக்கக்கூடிய பிரஜைகளுக்கு நடைமுறைப்படுத்தி காட்டி அவளுக்கு உபதேசம் பண்ணணும். அப்பதான் நம்முடைய ஜென்மா சார்த்தகம். மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பாடு சொல்றது வேதம். தஸ்மாதஹரஹர் மனுஷ்யாசனமிச்சந்தே, இப்படி ஒரு வாக்கியம். தினம் மனுஷனுக்கு சாப்பாடு வேண்டி இருக்குங்க. தஸ்மாதிரன்னோ மனுஷே உபக்ரியதே, ஒரு நாளைக்கு 2 தடவை மனுஷனுக்கு அன்னம் வேணும். பிராதஞ்ச, பகல்ல ஒரு தடவை, ராத்திரி ஒரு தடவை. எப்படி சாப்பிடுறது? நாமெல்லாம் மிருகங்களை போல சாப்பிடக்கூடாது. நாமெல்லாம் விலங்கினங்கள் போலயோ பறவை இனத்தோடு சாப்பிடக்கூடாது. நம்ம சாப்பாடெல்லாம் பிராணாக்னிஹோத்திரம், அக்னிஹோத்திர சமானமாட்டும். வயசுக்குள்ள இருக்கிற வைஸ்வான ரூபத்துல குடிகொண்டிருக்கக்கூடிய பரபிரம்மத்துக்காக அன்னத்தை போடுறோம். அப்ப நாம சாப்பிடறதுக்கு போஜன பாத்திரம் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அதனால நீங்க சொர்ண தட்டிலையும் சாப்பிடலாம், வெள்ளி தட்டிலையும் சாப்பிடலாம், காம்ச பாத்திரத்திலையும் சாப்பிடலாம். இந்த காலத்துல நம்முடைய விஞ்ஞான முன்னேற்றத்துல பிளாஸ்டிக்லையும் சாப்பிடலாம். அதையும் விட முன்னேறி இருக்கிற பரம்பரை உனக்கு கையிலேயே வாங்கி சாப்பிடுறது. அதாவது மனுஷனா பிறந்து மிருகமா மாறி இருக்கக்கூடிய முன்னேற்றம் இருக்கு. அது ரொம்ப வசதி. விஞ்ஞான முன்னேற்றம் வரை சொல்லிக்கலாம். கட்டில கையேந்தி சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். நம்ம அவன் பண்ணிருந்து கொடுத்துதான் தட்டை நேற்றோம் பகுதி பிச்சான் தேகி அதுல போட்டு இடது கையில தட்டை வச்சிருந்து வலது கையால சாப்பிட்டு நம்முடைய ஜென்மாவுடைய சார்த்தைக்கு எப்படி போறது பாரு. மனுஷனா சாப்பிடறதுக்கு பதிலா மிருகங்களா சாப்பிட ஆரம்பிச்சா தப்பு இல்லையாப்பா? புத்தி சாமர்த்தியம் இருக்கு. எதுல சாப்பிடணுங்கிறதான். நீ தங்கமும் வெள்ளி ஒண்ணும் வேண்டா, வாழை இலையில சாப்பிடுங்க. ஏன் தெரியுமோ? வாழை என்கிற ஒரு பதார்த்தம் இருக்கு பாரு, அது புறத்தியாருக்காகவே தன்னை அர்ப்பணம் பண்றதுதான். வாழையில இருக்கிற வாழைத்தண்டு, வாழையில இருக்கிற போலை, வாழையில இருக்கிற வாழைப்பூ, வாழையில இருக்கிற வாழைக்காய், ஒண்ணு கூட வாழை இலை, ஒண்ணு கூட புறத்தியாருக்கு பயன்படும்படியா தன்னுடைய ஜீவிதத்தை மொத்தத்தை அர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு வழியாகும் வாழை. அந்த இலையில சாப்பிடுங்க. ஏன்னு கேட்டார், அந்த இலைக்கு மருத்துவ ரீதியா ஒரு பெரிய குணம் உண்டு. என்ன தெரியுமா? வாழை இலையில எந்த சுட சுட பதார்த்தம் போட்டாலும், வாழை இலையில என்ன குளிரான பதார்த்தம் போட்டாலும் இலையினுடைய தாக்கத்துல பதார்த்தத்தினுடைய தரம் மாறாது. நீ வேறு எந்த இலையை போட்டாலும் மாறுண்டா. ஒண்ணு, வாழை இலை எப்படி இருக்கும் தெரியுமோ? நுனியோட நடுவில் ஒரு அணையோட இருக்கும். அதனால சாப்பிடறதுக்கு ஒரு சுகம். இது என்ன வேடிக்கை தெரியுமா? அன்னம் பரிமாறுற போது பரிசேதனம் பண்றதுக்கு அன்னத்தை மட்டும்தான் பரிசேதனம் பண்ணலாம். அதுக்கு நாம சேர்த்து சாப்பிடக்கூடியதான கிச்சடி, கச்சடி, கறி, கூட்டு, பொரியல், அவியல் இதெல்லாம் இருக்கோ, இதெல்லாம் அந்த வாழையில அது பரிசேதனம் பண்றதுக்கு அருகம் இல்லை. வெறும் சுத்தான்னம் தான் பரிசேதனார்த்தம்.
அதனால அந்த வாழையில நடுவில் இருக்கிற ஒரு அணைக்கு அந்த பக்கம் அந்த நுனியிலேருந்து ஆரம்பிச்சு அந்த கடை வரைக்கும், அந்த கடையிலேருந்து ஆரம்பிச்சு கிச்சடி, கறி, காளான், ஓலன், அவியல், எரிசேடி, புளிசேடி, பொரியல், பட்சம், ஊறுகாய் எல்லாத்தையும் அந்த அணைக்கு அந்த பக்கம் பரிமாறுவார். அணைக்கு இந்த பக்கம் அன்னம் பரிமாறுவார். அதுக்கு கிட்ட மேல பருப்பு பரிமாறுவார். பருப்பு அதுல ஒட்டப்படாது. அந்த வெறும் சுத்தமான அன்னத்தை ஏற்கனவே அந்த வாழையில விஸ்தாரமா இருக்கிறதுனால ஒரு கையை விட்டு எல்லா பதார்த்தத்திலையும் தனித்தனியா வச்சு ஒன்னொன்னும் கலக்காமல் அழகா எடுத்து சாப்பிட்டு தனித்தனி ருச்சியை தனித்தனியா அனுபவிக்கிற அளவுக்கு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு வாழையில ஒண்ணுதான் கரெக்ட். ஒரே இலையில தான் சாப்பிடணும். அதுக்காக இலையை வச்சிருந்து நான் தனித்தனியா பண்றேன்னு வித்தியால கண்டுபிடிப்பா புதுசா சொல்லி நீ ஒன்னும் வராது. இயற்கையில பிரசித்தமா இயற்கையிலேயே வளர்க்கக்கூடிய இலையப்பா, நீ காசு கொடுத்து வாங்க வேண்டாம். இயற்கை உனக்கு வெகுமதியா கொடுத்திருக்கு. அதை நீ வியாபாரமா பண்ணிட்டு தான் காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிருக்க. அதை இலையை வேற ஒண்ணுக்கு அந்த சமயத்துல அன்னத்தை நாம பரிமாறுவோம் இல்லையா, வாழை இலையில அன்ன சுத்தி ஒரு நெய்ய விடுறோம், அதுக்கு மேல அன்னத்தை பரிமாறணும். அந்த அன்னத்தை தான் நீ பரிசேதனம் பண்ற. அன்னத்தை பரிசேதனம் பண்ற போது பாக்கி சேர்ந்து அதுல இருந்தாலும் எல்லாத்தையும் சேர்ந்து பரிசேதனம் அல்ல. அப்படி பிராணாகிரிஹோத்திரத்தை நடைமுறைப்படுத்துறதுல பூர்ண பகத்துவம் கிடைக்கிறதுக்கு வாழை இலையில சாப்பிட்டாதான் முடியும். தட்டை நடுவில் எண்ணத்தை போடுவேன், ஓரத்தில் அதை போடுவேன், எல்லா எண்ணத்தோட கிடைக்கும். பிராணாகிரிஹோத்திரம் நிறைவேறாதப்பா. நீ சாப்பிட்டத்துல சாதம் போடுறத பார்த்துருக்கியா? 2 இலை வைப்பா. முதல்ல கீழே ஒரு இலை, மேல ஒரு வாழை இலை. கீழே இருக்கிற இலையில்தான் அந்த எல்லா விதமான வியஞ்சனங்கள் பரிமாறப்பட்டிருக்கும். பிரதானமா இருக்கக்கூடிய இலையில அன்னமும் பருப்பும் நெய்யும் தான் இருக்கும். அதுவும் தள்ளி இருக்கும், அன்னத்தோட சேர்ந்து இருக்காது. அப்படி எல்லாம் பரிமாறி அந்த அன்னத்தை நீ எப்படி சாப்பிடணும்? பிராணாகினிஹோத்திரம். சரீரத்துல பிராணனுக்கு இந்த அன்னத்தை கொடுக்கணும். அது பெரிய அக்னிஹோத்திரத்தை சேர்ந்தது. அதுக்கு வாழையில தான் கரெக்ட். ஒண்ணு. இன்னொன்னு என்ன தெரியுமா? வாழையில இருக்கு பாரு, அது சின்னதா இருந்தாலும் பெரிசா இருந்தாலும் காஞ்சி போனாலும் எப்பவுமே அது சாப்பிடறதுக்கு பயன்படும்படி ஆகும். பழைய காலத்துல வாழையிலே வாடி போனா கூட அதை சுருட்டி வச்சு வாழையிலேயே சாப்பிட்டு இருந்தா. அவன் இன்னொரு அடைய தேடலை. அந்த வாழையில தான் எல்லாத்துக்கும் தேவை. வாழைக்காய் தான் நாம நல்ல விதமான விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு வாழைக்காயை பயன்படுத்துவோம். வாழை பழத்தை தான் நெய்வேத்தியத்துக்கு பயன்படுத்துவோம். இப்படி அதனுடைய பொருள் எல்லாம் மொத்தம் பதார்த்தத்துக்காகவே பயன்படக்கூடிய ஒரு பெரிய தத்துவம் உள்ளடங்கி இருக்கு. வாழையில அல்லாதல்ல சாப்பிட்டேன்னா அது பிராணாகிரிஹோத்திரம் போஜனமாகாது, சோத்த சின்னதாக ஆகும். நாமெல்லாம் அப்படி இருக்கலாமா? நாமெல்லாம் அக்னிஹோத்திரம் பண்றோம், போஜனம் பண்றோம், பிராணாகிரிஹோத்திரம் பண்றோம். அதனுடைய தரவே வேறப்பா. அந்த அன்னத்தை நீ எப்படி பண்ற? பல்வேதிரம் பண்ணி பிராணாய சுவாஹா பாராய சுவா அப்படி சொல்லி பிரம்மனே சுவாஹா பிரம்மணி ஆத்மா அமிர்தத்வாயா. அவன் ரெண்டாவது இன்னொரு பெரிய விஷயம் சொல்றேன். சாப்பாட்டுக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கு. ஆദ്യം என்ன பண்ணணும்? அன்னமும் பருப்பும் நெய்யுமா சேர்த்து சாப்பிடணும். அப்புறம் குழம்பு, புளி, உப்பு, காரம் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ரசத்தை போட்டு சாப்பிடணும். அதுக்கப்புறம் பட்சத்தை சாப்பிடணும். அதுக்கப்புறம் பாயசத்தை சாப்பிடணும். அதுக்கப்புறம் தயிர் சாதம் சாப்பிடணும். இப்படி ஒரு சாப்பிடறதுக்கு ஒரு நடைமுறை உண்டு. சாப்பாடே பிராமணனுக்கான் தான் தெரியும். சாப்பாடு ருசிச்சு சாப்பிடுறதே பிராமணன் தான். பிராமணா போஜன பிரியா அவன் எப்படி இருக்கான்? அவன் தான் சாப்பாட்டை ருசிச்சு எப்படி சாப்பிடணுங்கிற சட்டத்திட்டத்தோட சாப்பிடுற ஒரே ஒரு ஜென்மம் பிராமண ஜென்மம் தான். அருள் சுவை உணவு அழகா அந்தந்த சுவையை உள்ள போய் சரீரத்தில் இருக்கிற உருப்படிகளுக்கெல்லாம் போதுமான போஷகாம்சத்தை அதிலிருந்து எடுத்து போக வைத்து தன்னுடைய ஜீவிதத்தை தானே பெரிசாக்கிக்கிறான். தீர்க்காயுத்தை அவனே சம்பாதிச்சுக்கிறான். அப்படி ஒரு இலை. அதனால சாஸ்திர ரீதியா ஆயுர்வேதப்படி நீ எப்படி சாப்பிடணுமோ சாப்பிடுற முறைக்கு இந்த இலைதான் பக்குவம். தகுந்து ஒண்ணுலயே முடியாது. முதல்ல பருப்பும் சாதம் சாப்பிடுற உடம்பு புஷ்டி ஆனவன, அடுத்தது புளி, காரம்
லவணம் காரம் லவணம் எல்லாம் கலந்து சாப்பிடுங்க, அந்த ருச்சி போகணும். அறுசுவையில காரம் லவணம் வரணும். அதுக்கப்புறம் என்ன வேணும்? கேவல ரசம். லவணமே ரசம் வேணுமே. அந்த ரசம் இதுலயும் அதுலயும் தொடக்கூடாது. ரசத்துக்கு அப்புறம் பட்ச விசேஷம் என்னெல்லாம் உப்பிட்டு கோழி அப்பம் வடை இதெல்லாம் அப்பதான் சாப்பிடணும். முதல்ல எல்லாம் உள்ள போட்டு திங்கக்கூடாது. சாப்பிடுற முறை இருக்கு. அந்த ரசத்துக்கு அப்புறம் அடுத்தது என்ன? பாயசம், இனிப்பான ரசம், அதை சாப்பிடணும். அதுக்கப்புறம் சுவப்பு மோரு அப்புறம் சாப்பிடணும். அது ஊறுகாயோட சாப்பிடணும். இப்படி ஒரு பந்தாவா ஏற்படுத்தி கொடுத்த சித்தாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஆயுர்வேதத்தினுடைய சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய அருகுமையே உள்ளுக்கு போகக்கூடியதான ஒரு பெரிய சாப்பாடை வாழை இலையில தான் சாப்பிட முடியும். என்ன தட்டு பெரிசா வச்சிருந்தாலும், அந்த தட்டை பெரிசா வச்சாலும் தட்டில் ஏற்படக்கூடிய மாலின்யங்கள் எல்லாம் நம்ம சாப்பாட்டுக்கு நேரும் கேட்க முடியாது, அதை அலம்ப முடியாது. அது பல பிராணிகள் வரும். இது உடனே இலையை வச்சிருந்தோம், இலையை தூக்கி எறிஞ்சு விட்டோம், புதுசா இலையிலேயே சாப்பிடலாம். இப்படி எத்தனை கோணத்துல பார்த்தாலும், ரொம்ப ஒரு பெரிய விஞ்ஞான முறையில பார்த்தாலும், அதே மாதிரி பொருளாதார முறையில பார்த்தாலும், அதே மாதிரி சாப்பாட்டினுடைய தரத்தை நிர்ணயம் பண்ணி முழு உணவை நாம ருசிக்கிறத பார்த்தாலும், சாப்பிட ரீதியில பார்த்தாலும், அந்த வாழை இலைக்கு இருக்கிற பெருமை ஒரு இலைக்கும் இல்லை. அதனால வாழையிலே அன்னைக்கு வாழ்ந்து சாப்பிடு. உன்னுடைய சரீரத்துல ஆரோக்கியம் பேலன்ஸ்டா இருக்கும். சகல விதமான சௌக்கியத்தையும் அனுபவிக்கிறதுக்கு உன் மனசுக்கும் உன்னுடைய உடல் உறுப்புகளுக்கும் உன்னுடைய புலன்களுக்கும் சாமர்த்தியம் குன்றாமல் இருக்கும். அதை நீ பின்பற்று. நம்முடைய முன்னோர்கள் அதனாலதான் இலை போடுறாச்சா இலை போடுறான், இலையத்தான் சாப்பிடணும், அந்த இலையில தான் சாப்பிடணும். அந்த இலை, அந்த ரம்பாபத்திரம் வாழை இலை, அதை நீ விடாத. நீ என்னதான் ரொம்ப முத்தி போய் விஞ்ஞான விளக்கம் சொன்னாலும் இதுல உன்னுடைய விஞ்ஞானம் தோற்று போகும். இதுக்கு பிரதிநிதியா ஒரு விஞ்ஞானத்தை இந்த ஜென்மாவில கண்டுபிடிக்க முடியாது. இயற்கையில உற்பத்தி ஆகக்கூடியதான பதார்த்தம் விஸ்தாரமா இருக்கு, பளிச்சுன்னு இருக்கு, பலபலான்னு இருக்கு, நிறைய விஸ்தாரமா இருக்கு. எல்லா அறுசுவையும் தனித்தனியா போறதுக்குள்ள இடம் இருக்கு. அந்த சாப்பாடு உட்கார்ந்து சப்பலாக ஊட்டி அதை சாப்பிட்டேன்னா அந்த சாப்பாட்டினுடைய தரம் இருக்க அது அலாதியானது, அசிந்தியமானது, வசத்தியானது, சரீரத்தில் ஹிதமானது, பொருளுடைய தரத்தை தெரிந்து கொள்ளக்கூடியது. இத்தனை செழிப்பும் வாழை இலைக்கு உண்டு. அதனால வாழை இலைக்கு உபமையா அதுக்கு தகுந்ததான ஒரு பதார்த்தம் லோகத்திலேயே இல்லை. அதனால அதை நீ பயன்படுத்தி உன்னுடைய ஆரோக்கியம் காப்பாற்றப்படும். அடுத்தபடி நாளைக்கு இன்னொரு சப்ஜெக்டோட உன்னை வந்து கேட்கிறேன்.